என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்வில் இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. ஒன்று, எதற்காக நீ இந்த பிறவி எடுத்தாயோ அந்த நோக்கத்தை நோக்கி உன்னுடைய பயணம் ஆரம்பமாக போகிறது. இரண்டு, உன்னுடைய மிக முக்கியமான கர்மவினையொன்று தீரப்போகிறது. இது தீர்வது உனக்கு எப்படி தெரியும் என்றால், உனக்கு துன்பம் தந்து கொண்டிருந்த ஒன்றிலிருந்து துன்பம் குறைவதை நீ காண்பாய். மனம் அமைதி அடைவதை நீ உணர்வாய். இந்த இரண்டு நிகழ்வுகளால் நீ மகிழ்ச்சியின் பாதையில் பயணிக்கப் போகிறாய். நல்லது நடக்கும். என் அன்பு பிள்ளையே, உன் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் தரும் காலகட்டத்தில் வாழ்வை அதன் போக்கில் வாழ முயற்சி செய். வாழ்க்கை உன்னிடம் ஏதோ ஒன்றை சொல்ல வருவதை புரிந்துகொள். சில நேரங்களில் நீ முட்டி மோதி திணறுவதை விட அமைதியாக கடப்பது சரியானதாகும். அப்பா, நான் வேண்டியது சில நேரம் நடப்பதில்லை. இனி நீயே எனக்கு எது நல்லதோ அதை நடத்து என்று என்னிடம் ஒப்படைத்து விட்டாய். நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு எது நல்லதோ அது உனக்கு நிச்சயமாக தருகிறேன். உன் பயணத்திற்கு தயாராக இரு. உன் பயணம் இந்த முறை வெற்றி பயணமாக நிச்சயம் அமையும். நல்லதே நடக்கும். நேர்மறை எண்ணத்தை எப்போதும் கொண்டிரு. என் பிள்ளையே, நீ ஒன்றை நினைத்து நினைத்து பயந்து கொண்டு இருந்தாய். அது இப்போது முடிவுக்கு வந்துவிட்டது. அதில் என் துணையை நீ உணர்ந்திருப்பாய். உன் பயம் நீங்க நான் உன் வீட்டிற்கு வந்துள்ளேன். இன்னும் சில காரியங்கள் நீ முடிக்க நான் உனக்கு துணையாக உள்ளேன். பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடம் தோல்வி வந்து கொண்டே இருக்கும். பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடுங்கள். வெற்றி உங்கள் காலடியில். வழியே இல்லாத இடத்தில் கூட உன் கந்தன் ஒரு வழியை உண்டு பண்ணுவேன். கலங்காதே, உன் துன்பம் முடிவுறும். உன்னை புதிய விடியலுக்கு அழைத்து செல்ல போகிறேன். உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்த்தது போல அமையப்போகிறது. நல்லதே நடக்கும். உன் பிரார்த்தனைக்கு பதிலளிக்க தொடங்கிவிட்டேன். உனக்கு வந்த தடைகள் எல்லாம் அகற்றிவிட்டேன். இனி எல்லாம் ஜெயமே. என் அன்பு பிள்ளையே, எந்த சூழ்நிலைகளை நீ எதிர்கொண்டாலும் உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டால் அந்த சூழ்நிலை உனக்கு சாதகமாக மாறும். நடக்கும் நிகழ்வுகளால் எல்லாம் முடிந்துவிட்டது என்று கலங்காதே. இன்னும் எதுவும் முடியவில்லை. இன்றைய நாள் உனக்கு இனிமையான நாளாக அமையும். நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும். ஆனால் யாரிடமும் வார்த்தைகளை மட்டும் விட்டுவிடாதே. நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, உன் மனதை என்னிடம் கொடுத்து விட்டாய். இன்னும் ஏன் அடுத்தவரிடம் எதையோ எதிர்பார்த்து உன்னையே நீ வருத்திக் கொள்கிறாய்? என் குழந்தைக்கு எது தேவையோ அதனை நானே நடத்தி தருவேன். உன் மனதை எப்போதும் தெளிவாக வை. நடப்பது எல்லாமே உன் நன்மைக்கே. அதனை நடத்துபவன் நான் அல்லவா? பயப்படாதே. ஒரு நாள் கூட உன்னை விட்டு பிரிய மாட்டேன். எப்போது எங்கே நீ என்னை நினைத்தாலும் நான் உன்னோடு நிழலாக இருப்பேன். என்னை நீ நினைத்தாய் அல்லவா? அதனால் தான் உன்னை காண ஒரு நொடியும் தாமதம் கொள்ளாமல் வந்துவிட்டேன். என்னை நீ பார்த்து விட்டாய் அல்லவா? இனி உனக்கு சுப யோகம்தான். உனக்காக நான் இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையை. உன் மனதில் உள்ள ஏக்கம் நான் அறிவேன். நீ அழுது புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறாய். நீ ஏன் ஆறுதல் தேடி மற்றவர்கள் முன் உன்னையே நீ தரம் தாழ்த்திக் கொள்கிறாய்? என்னிடம் வா, வந்தமரு. உன் மனக்குமுறலை என்னிடம் ஒப்படை. கண்டிப்பாக நான் நிவர்த்தி செய்வேன். உனக்கான ஆறுதலாக உன்னை தாங்கும் தாய்மடியாக நான் இருப்பேன் என்றும். என் அன்பு பிள்ளையே, எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுவாய். மனதின் ஆற்றல் அளப்பரியது. உனக்கு தேவையான வலிமை உன்னிடமே உள்ளது. உனக்கென உள்ள லட்சியத்தை அடைய முயற்சி செய். நீ நினைக்க முடியாத, யோசிக்க முடியாத, சிந்திக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் விரைவில் நிகழ்த்துவேன். நான் காட்டும் வழியில் நீ நிச்சயம் உயர்வாய். என் ஆசி உன்னை வழி நடத்தும். வெற்றி பெற்று உயர்வாய். என் அன்பு பிள்ளையே, உனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகள் என்னிடமிருந்து உனக்கு வந்து கொண்டு இருக்கும் போது எனக்கு இவர்களோ அவர்களோ ஆறுதலாக இல்லை என்று ஏன் நினைத்து கவலைப்படுகிறாய்? யார் உன்னை ஒதுக்கினாலும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்பதை உனக்கு எத்தனை முறை நிரூபிப்பது? அப்படி இருந்தும் நீ எதையோ நினைத்து கவலைப்படுவது ஏன்? சில காலங்கள் தான் இப்படி இருக்கும். அப்புறம் அவர்கள் மாறி உன்னிடம் நல்லவிதமாக பேசுவார்கள். உன் கவனம் முழுவதும் உன் கடமையில் வைத்தால் போதும். மற்றவைகளை நீ என்னிடம் பிரார்த்தித்தபடி நான் சரியாக்கி தருகிறேன். உன் மனதளவில் ஏற்படும் முன்னேற்றம் அப்படியே மேற்கொண்டு தொடரட்டும். மற்றவை நல்லபடி நடக்கும். உன்னை அழவைத்து பார்த்தவர்களுக்கு அமைதியாக உன் வாழ்க்கையின் வழியே பதில் சொல்ல போகிறாய். உன் பின்னே நான் இருப்பதை அறியாமல் அவர்கள் மீண்டும் மீண்டும் தவறுகள் செய்கிறார்கள். அதன் மூலம் உன்னை கண்ணீர் சிந்த வைக்கிறார்கள். ஆனால் உனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த முருகன் உன்னை அழுவதற்கோ கண்ணீர் சிந்துவதற்கோ விடுவதில்லை. உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டு உன்னை உயர்த்தி வாழ்க்கையின் வழியே பதிலை கொடுப்பேன். அப்போது நீ நான் இருப்பதை உணர்ந்து மகிழ்ச்சி அடைவாய். என் அன்பு பிள்ளையே, நீ இழந்தவைகளை நான் உனக்கு மீண்டும் தரப்போகிறேன். அதே நேரம் இதற்கு முன்பு அதனை எப்படி இழந்தாய் என்பதை நீ அறிவாய். மீண்டும் அந்த தவறுகளை செய்யாது இரு. ஒன்று இல்லாத போது தான் அதன் அருமை தெரிகிறது. இருக்கும் பொழுது அதன் அருமை தெரிவதில்லை. இப்போது உன்னோடு இருப்பவைகளின் அருமையும் இனிமேல் உன்னிடம் வந்து சேரப்போவதின் அருமைகளையும் புரிந்து நடந்து கொள். இழந்ததை பெறுவாய். உன் கோபத்தை ஒரு பொழுதும் உணவின் மீது காண்பிக்காதே. உணவை வீணாக்காதே. உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு மனிதரின் அருமையை உணர்ந்து கொள். நான் உனக்கு தருவதை வைத்து இனி சந்தோஷமாக வாழ்வாய்.
நடப்பவை உனது நன்மைக்கு என்று எப்பொழுது நீ உணர்கின்றாயோ அப்போது உனது இந்த வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையாக தோன்றும். இந்த முருகன் அருளால் இனி உன் வாழ்வில் எல்லாம் சுகமே. என் அன்பு பிள்ளையே, நீ உன்னுள்ளே தியானித்து என்னை பெற வேண்டுமா? இல்லையென்றால் தேவையற்ற விஷயங்களை பேசி பேசி நிம்மதியை இழக்க வேண்டுமா? கொஞ்சம் யோசித்து பார் பிள்ளையே. நீ எந்த அளவிற்கு வெளியே பேசுவதை குறைக்கிறாயோ அந்த அளவிற்கு உள்ளே என்னை நோக்கி வருவாய். உன் மனம் வெற்றிடமாகும் போது என் அருள் அங்கே நிறையும். அர்த்தமில்லாத பேச்சுக்கள் மற்றும் வாக்குவாதங்களை குறைக்க நான் உனக்கு பலமுறை கூறியுள்ளேன். என் ஆலோசனைப்படி நீ நடந்திருந்தால் நேற்று நீ வருந்தியிருக்க தேவையில்லை. உன் நல்ல குணங்களை எழுதி பட்டியலிடு. அவை குறைந்துள்ளதா என ஆலோசி. உன் மனம் அடங்க அடங்க உன் மனத்தினில் ஒரு மலரை போன்று சக்தி ஒன்று மலரும். அது துன்பங்களை கடந்து உயர்ந்த நிலையை அடைய உதவும். என் அன்பு பிள்ளையே, தொடர்ந்து பல கசப்பான அனுபவங்களை பார்த்து விட்டாய். பிரபஞ்சம் சில இனிப்பான நிகழ்வுகளை உன் இல்லத்தில் நிகழ்த்த இருக்கிறது. அது உன் எண்ணத்தில் உள்ள நேர்மறை சிந்தனைகளோடு இணைந்து செயல்படும். எனவே இந்த காலகட்டத்தில் எல்லா கசப்பான அனுபவங்களையும் மறந்துவிட்டு நேர்மறையாக எந்த நன்மை உன் வாழ்வில் நடக்க வேண்டுமோ அதை பற்றி நேர்மறையாக சிந்தனைகளை உருவாக்கு. இல்லத்தில் மகிழ்ச்சிக்கான இந்த தருணத்தை நீ மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இயல்பாக இரு. மகிழ்வாயினி. என் அன்பு பிள்ளையே, உனக்கு எது எப்போது தர வேண்டுமோ அதை அப்போது நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக வருந்தாதே. அது உன் கையில் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பேன். திடீர் என்று ஒரு திருப்பம் வரும். அதுவரைக்கும் பொறு மனமே. எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் காலம் தேவை. என் அருளால் உன் பிரச்சனை தீர்ந்து நீ நலமாக வாழ்வாய். உன் கஷ்டங்கள் தீர்ந்து ராஜாதி ராஜனாக ராஜ வாழ்க்கை வாழ்வாய். என்னை நம்பியவர்களை நான் கைவிட்டதில்லை. யாமிருக்க பயமேன் உனக்கு? என் அன்பு பிள்ளையே, உனக்கென நான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் மாற்றுவேன். நிம்மதியாக இரு. அடைத்த கதவுகள் அத்தனையும் திறக்கப்படும். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை அரவணைப்பேன். என் அன்பு பிள்ளையே, எந்த நேரமும் என்னையே நினைத்து கொண்டு இருக்கும் நீ என் அருள் முழுவதும் பெறும் நேரம் வந்துவிட்டது. நீ சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்புடன் பேரும் புகழும் பெற்று நலமுடன் வாழ்வாய். என்னுடைய அருள் எப்போதும் உனக்கு உண்டு. நடந்ததை நினைத்து வருந்தியது போதும். நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு. வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமே. என் பிள்ளையே, எதை பற்றியும் நீ கவலைப்பட தேவையில்லை. எதுவும் உன்னை விட்டு போகாது. நான் உனக்காக படைத்த விஷயங்கள் உன்னை வந்தடையும். உன் ஆரோக்கியம் பற்றிய கவலையோ மற்ற கவலையோ வேண்டாம். குடும்ப உறுப்பினர்களுடன் இருக்கும் தருணத்தில் மனக்கவலையை வெளிப்படுத்தாமல் மகிழ்ச்சியாக இரு. உன் வாழ்க்கை என் கையில். உன் எதிர்காலத்தை நான் பார்த்துக் கொள்வேன். மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். கர்மவினை எண்ணங்களாக வந்து கொண்டு இருக்கும். எல்லா எண்ணங்களுக்கும் நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை. நல்ல எண்ணங்களை தேர்ந்து எடுத்து சிந்திக்க பழகு. அதுவே உன் வாழ்வில் நடக்கும். என் அன்பு பிள்ளையே, ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும். உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும். உனக்கான நேரம் துவங்கிவிட்டது. இனி உன் வாழ்வில் சந்தோஷம்தான்.